ரம்யா ஜோ வர்சஸ் வாட்டர்மெலன் ஃபைட் அப்படிதாங்க அது ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் கெமி வந்திருந்தாங்கல்ல. அதான் அதாவது எப்படின்னா அந்த WWFல முன்னாடிலாம் நடக்கும், எவனா ஒருத்தன் உள்ள இருந்து அடிச்சுட்டு இருக்கும்போது பின்னாடி இருந்து சேரை கொண்டு வெளிவெளி எழுப்பாங்க தெரியுமா, எல்லாரும் அடிப்பாங்க. அந்த மாதிரி என் தலைவனை வந்து இந்த லியோ கிளைமேக்ஸ் மாதிரி தான், விஜய் நின்றுட்டு இருப்பாரு, சுத்தி வருவாங்க, போட்டு விட்டுட்டு கூட்டத்தில் விட்டு அடிக்கிறாங்க. கைவங்கெல்லாம் போயிட்டாங்க கொஞ்சம். அதுதான் அந்த சண்டை வந்து எப்படி வந்துச்சுன்னா, இவர் ரம்யா ஜோ பார்த்து ஏதோ சொல்றாரு, கமருதீன் வந்து குறுக்க வந்து அவர் வந்து வார்த்தை விடுறாரு, FJவா அந்த பையன், அந்த பையன் கை வாங்கிட்டான். அதெல்லாம் இன்னைக்கு நைட் எபிசோட்ல வரும், நீங்க பாப்பீங்க. அந்த பையன் கை வாங்கிட்டான் பட்டுன்னு. எனக்கு என்ன அப்படின்னா எல்லாமே ஓகே, எல்லாமே ஒரு லிமிட் வரைக்கும் ஓகே, அவங்க பேசுறதோ இல்லைனா வந்து சொல்றதோ இது எல்லாமே ஒரு லிமிட் வரைக்கும் ஓகே. ஆனால் கை வாங்குறதுன்றது வந்து அது நெகட்டிவாக போகும். FJ பண்ணது வந்து ஆக்சுவலாக பெரிய தப்பு தான். அந்த அவர் வயசு கை வாங்குறதுக்கான ரீசனே இல்லையா அங்கே. பதிலுக்கு அந்த கை வாங்கியது என்ன இருக்கும், பதிலுக்கு அந்த கை வந்து மொத்தமாக போட்டு அடிச்சிருப்பாங்க. நீ அவர் அப்படிதான் பண்ண மாட்டாரான்னு குத்தி பார்க்குறாங்க. அவர் ரொம்ப மெச்சூர்டாக வந்துட்டாரு. பட் வியன்னாவுடைய பொண்ணான மனசு இந்த இடத்துல நம்ம பேசி தான் ஆகணும். அதுலேருந்து நம்ம என்னடா இன்னும் வரலேன்னு பார்த்தேன். இல்லை உண்மையில் நல்ல விஷயம்யா, கூப்பிட்டு அட்வைஸ் பண்ணுறாங்க, நீங்கள் வந்து வார்த்தையை பார்த்து யூஸ் பண்ணுங்க, பொறுமையாக கவனிங்கன்ற அந்த வார்த்தையவே என் தலைவனுக்கு பொறுமையாக கேட்க முடியல. இல்லைம்மா அப்படின்றப்ப எங்க இருங்க பொறுமையாக கவனிங்க, ஆக்சுவலிம்மா அப்படின்றாப்புல அந்த சென்டென்ஸ் அவங்க முடிச்சதே பெரிய விஷயம்.